சார் உங்களை யாரோ பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் இல்ல சார், என்ன பண்றீங்க சார்? நானே இயக்குனர், நான் தான் மத்தவனை இயக்குவேன். புரியுதுங்களா? நீங்க தெரியுது, அதெல்லாம் ரகசியமான விஷயங்கள், அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இல்ல, மக்கள் ஆர்வமா இருக்காங்க, யார் இதை இயக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஏஞ்சல்ஸ் அவரை இயக்கக்கூடாதா? ஏஞ்சல்ஸ் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வாலண்டியர்ஸ் டேயில் அந்த ஏஞ்சல்ஸ் அவருக்கு ஊக்கமும் டானிக் பலரசம் கொடுத்து அவரை பூஸ்ட் பண்ணுறாங்க. அவர் பேசுகிறாரு, நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சார் இன்னைக்கு இருக்கிற, சீரியஸா சொல்றேன், காதலிக்கிற பெண்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒண்ணு, நம்ம கிட்ட பணம் இருக்கணும், இல்லைன்னா பணம் இருக்கிறவன்ட்ட நாம இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சார் கட்டிட்டு போற வீட்டுல நிம்மதியை தேடி 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 ஒவ்வொரு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுவுறது பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு சார். இப்படி தன்னந்தனியா ஒரு பெண் யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளார போயிட்டா எப்படி தெரியுமா சார்? உங்க அளவுக்கு எனக்கு அந்த நீங்க இல்ல சார், அதுதான் சார், உங்களை எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் திமுக காரன் நாம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கான். எங்களை மாதிரி முட்டாளுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு. புரியுதுங்களா? அந்த அண்ணா, ஆனா அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சு ஒழிக்க போறது இந்த அண்ணா, விஜய் அண்ணா. புரியுதுங்களா? இப்படி இருக்கணும். ஆக்குனவன் அந்த தலைவன், அழிக்கிறது இந்த தலைவன். பெண்ணுருவமா எடுத்து ஆணோட சேர்ந்து அந்த குழந்தை பிறந்தது, அதுதான் கணக்கு. அப்படித்தான் சொல்றாங்க. அதுதான் சரித்திரம். சரித்திரத்தை மாத்தி எழுதுறாங்க சார். அப்படியா சார்? ரொம்ப தப்பு சார். இங்க என்ன தெரியுமா நீங்க நினைக்கிறீங்க, திருவள்ளுவருக்கே இங்க தப்பு கொடுத்தவங்களா? ஆமா, உங்க தலைவர் தப்பு கொடுத்தாருல திருவள்ளுவருக்கு. சார் கலைஞர் இருக்கிறப்ப நாங்க வச்சிருக்கோம் சொல்லி வச்சிருந்தாரு. ஓ, புரியுதுங்களா? அதே அந்த 1330 பழைய கூர்லயே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, திருவள்ளுவர் மட்டுமே சொல்லிட்டு இருக்க கூடாது. எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நீங்களும் வள்ளுவருடைய வழி வந்தவங்க மாதிரி தான் தெரியுது. நான் வள்ளுவர் வழியெல்லாம் கிடையாது சார். நாங்க ராஜ பரம்பரை, ராஜராஜ சோழனோட பரம்பரை. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜராஜ சோழனின் பேரனோட 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 பேரனன். ஓ, அப்படியா? கடைசி தலைமுறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் சார் உங்களை யாரோ பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் இல்ல சார், என்ன பண்றீங்க சார்? நானே இயக்குனர், நான் தான் மத்தவனை இயக்குவேன். புரியுதுங்களா? நீங்க தெரியுது, இந்த கெட்டவன் சிம்புவை வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு பாதியில நின்னு போனப்ப வெளியில வந்தோனையும் சிலம்பரசன் தான் இவனை பின்னால இயக்குறான் அப்படிங்கிறது மாதிரி. இப்ப எனக்கு பின்னால சிலம்பரசன் நின்று இயக்கிக்கிட்டு இருக்காப்ல. வேற யாரும் இருக்கிறதா சொல்றாங்களே. வேற யாரவா? பாத்தீங்களா சார்? இருக்கலாம். இப்ப என்ன ஆனாமா, அது ஒரு பெரிய பின்புலம் கொண்ட ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இருக்கலாம் சார். இலுமினாட்டின்னு சொல்றாங்க. எப்படி? இலுமினாட்டி. ஓ, பாத்தீங்களா? எங்களுக்கெல்லாம் அந்த பட்டம் பேரெல்லாம் கிடைக்குதா? உங்களுக்கு சார் இருக்கு, உங்களுக்கு அது கிடையாது சார். சில விஷயங்கள் உண்மை, சில விஷயங்கள் மறைச்சு வைக்க முடியாது. புரியுதுங்களா? இலுமினாட்டிங்கிறதே இந்த பூமியில இருந்துகிட்டு ஏலியன்ஸோட கனெக்ட் பண்ணி பேசுற பீப்புள்ஸ். புரியுதுங்களா? அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். புரியுதுங்களா? வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ரகசியமான விஷயங்கள், அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இல்ல, மக்கள் ஆர்வமா இருக்காங்க, யார் இதை இயக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஏஞ்சல்ஸ் அவரை இயக்கக்கூடாதா? ஏஞ்சல்ஸ் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வாலண்டியர்ஸ் டேயில் அந்த ஏஞ்சல்ஸ் அவருக்கு ஊக்கமும் டானிக் பலரசம் கொடுத்து அவரை பூஸ்ட் பண்ணுறாங்க. அவர் பேசுகிறாரு, நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சார் இன்னைக்கு இருக்கிற, சீரியஸா சொல்றேன், காதலிக்கிற பெண்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒண்ணு, நம்ம கிட்ட பணம் இருக்கணும், இல்லைன்னா பணம் இருக்கிறவன்ட்ட நாம இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். போதுமா சார்?
பணம் இருக்கு என்ன திரும்ப சொல்லுங்க. ஒண்ணு நம்ம கிட்ட பணம் இருக்கணும், சரி. இல்லாட்டினா பணம் இருக்கிறவன்ட்ட நாம இருக்கணும். பணம் இருக்கவங்கிட்ட நாம் இருக்கிறதுனா இன்னொரு ஆம்பளைகிட்ட நம்ம போய் இருக்கணுமா? பொம்பளைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. சார் பொதுவா பெண்களுக்கு சொல்றேன் சார், பெண்கள் தானே சார் எல்லா இடத்துலயும் கஷ்டப்படுறாங்க. ஆமா, பெண்கள்லாம் இப்போ பணம் இல்லைன்னா, சொந்த வீடு வாசல் இல்லாமல், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல், வீடு வாங்கினது கூட லோனில் வீடு வாங்கியிருந்தா கூட எவ்வளோ கட்டிக்க மாட்டான். புரிஞ்சுக்கோங்க. கார் வச்சுருக்கான்னா அதுக்கு டியூ கட்டணும்னா கூட அவன் கூட காரில் ஏற மாட்டான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். எந்த விதமான கடன் இருக்கக்கூடாது, அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது. அனாதே பிறந்திருக்கணும்ல சார்? ஆமா, அம்மா வயிற்றுல பிறந்திருக்கணும். ஆனா அம்மா அப்பாவுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கணும். ஆமா, யாரும் இருந்திருக்க கூடாது. கரெக்ட் சார். அப்பதானே ஒரு பொண்ணு நிம்மதியா வாழ முடியும் அந்த வீட்டுல. ஓ அப்படியா? ஆமா சார், கட்டிட்டு போற வீட்டுல நிம்மதியை தேடி 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 ஒவ்வொரு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுவுறது பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு சார். இப்படி தன்னந்தனியா ஒரு பெண் யாருமே இல்லாத வீட்டுக்குள்ளார போயிட்டா எப்படி தெரியுமா? சந்தோஷமா இருப்பா சார், சீரியஸா. இப்போ அதனாலதான் இந்த பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளை பாக்குதோ? அப்படியாம்மா? வீட்டோட மாப்பிள்ளை? எனக்கு இதெல்லாம் தெரியலங்க. இப்ப நீங்க சொல்லு, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பக்குங்குது சார். வீட்டோட மாப்பிள்ளை வந்துட்டான்னா வாட்ச்மேன் தேவையில்ல, அவனே வாட்ச்மேனா இருப்பான். டிரைவர் தேவையில்ல, அவனே டிரைவரா இருப்பான். சமையல்காரன் தேவையில்ல, அவனே சமையல் பண்ணுவான். புரியுதுங்களா? அப்புறம் புருஷனும் தேவையில்ல, ஆமா அவனே புருஷனாவும் இருப்பான், இல்லாமே இருப்பான். 5 சார் 5 இல்ல சார், அத்தனையும் அவன் தான். ஆமா, நாயா இருந்தா நாயாவை குறைச்சு காட்டுவான். ஆமா, இப்ப எல்லாம் புருஷனுக்கான அத்தனை தகுதி இருந்தாதான் வீட்டுக்கு மணமகனா வர முடியும். ஆமா, இப்ப எலிஜிபிலிட்டி கம்மியா இருக்கு சார். எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கிறது இல்ல சார். அதான் சார் பிரச்சனை. சீரியஸா ரொம்ப வருத்தமா இருக்கு சார். எங்க காலத்துல எல்லாம் ஆண்மகனா இருந்தா போதும், அவன் ஆம்பளையா இருந்தா போதும். ஏதோ பொண்டாட்டிக்கு 3 நேரம் பசியாத சாப்பாடு துணிமணி எடுத்து கொடுத்தான்னா போதும்னு தான் நினைச்சிட்டு எனக்கெல்லாம். சார் உங்க காலம் அந்த காலத்துக்கே போகாதீங்க சார். நீங்க எல்லாம் கல்ல தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணிருப்பீங்க. கல்ல தூக்குனீங்களா சார்? கல்ல தூக்கல, பொண்டாட்டியை தான் தூக்குனேன். அங்க எல்லாம் எங்க இதுல ஊர்ல எல்லாம் நான் காதலிச்ச பொண்ணை தூக்கிட்டு போயிட்டேன். தூக்கிட்டு போய் கோயிலில் வச்சு தாலியை கட்டிட்டேன். தூக்கிட்டே போயிட்டேன். மாமனாரும் மாமியாரெல்லாம் இருக்கும்போது குண்டு கட்டா தூக்கிட்டு போய். சார் இப்பவும் பண்றாங்க. அப்படியா? ஆமா, என்ன அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அதான் பிரச்சனை. சீரியஸா சார்? சரி. ஆமா, எல்லாம் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதெல்லாம் ஒண்ணும் மாறாமலாம் இல்ல, இப்பயும் எல்லாரும் பண்றதுதான். அதெல்லாம் பண்ணலாம் தான். என்ன அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்சம் கல்யாணம் 1 2 4 5 சார். கொஞ்சம் கல்யாணம்னா நீங்க சார் அது அப்படிதான் சார். கொஞ்சம்னா புரிஞ்சுக்கங்க சார். அதுல 1 2 4 5 அப்படி எல்லாம் கேட்காதீங்க சார். ஆமா. ஐயோ தாளலையா. நான் ஏதாவது 1 2 தான் வாயை திறந்து பேசுறேன், அதுக்கே புரிஞ்சுக்கோங்கிறீங்க சார். உங்க அளவுக்கு எனக்கு அந்த நீங்க இல்ல சார். அதான் சார், உங்களெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் திமுக காரன் நாம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கான். எங்களை மாதிரி முட்டாளுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு. நான் முட்டாள்னு சொல்ல வரல சார். அப்புறம் புரியுதுங்களா? இன்னைக்கு அப்டேட்டா வரல. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலங்கிறதுக்காக முட்டாள்னு சொல்லிட முடியாது. சரி, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. நான் தான் ரெகுலரா இப்போ உங்கள்கிட்ட இப்போ இது 2வது தடவையா உட்காந்துட்டேன். இப்படியே உங்கள்கிட்ட உட்காந்துட்டேன்னா உங்களை வச்சு நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. உலகத்தை தெரிஞ்சுக்குவேன், பெண்களை தெரிஞ்சுக்குவேன், ஆண்களை தெரிஞ்சுக்குவேன், கட்சி உங்க தலைவரை பத்தியும் தெரிஞ்சுக்குவேன். உங்க தலைவரை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன், சொல்லுங்களேன் சார். அதைத்தான் சார் சொல்ல வர்றேன். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சது அண்ணா. புரியுதுங்களா? அந்த அண்ணா. ஆனா அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிச்சு ஒழிக்க போறது இந்த அண்ணா, விஜய் அண்ணா. புரியுதுங்களா? இப்படி இருக்கணும். ஆக்குனவன் அந்த தலைவன், அழிக்கிறது இந்த தலைவன். ஓ அப்ப இவர் எமனுக்கு சமப்பா?
அழிக்கிறது யாருடைய வேலை? யமனோட வேலை. அப்போ இவர் யமனா? அதனால தான் நேற்று கூட ஒரு சேலத்தில் ஒரு பாவம் ஒருத்தன் இறந்து போயிட்டான். அன்னைக்கு இதில் ஒரு 41 பேர் இறந்தான், அங்கே ஒரு 5 பேர் இறந்தான், அங்கே ஒரு 2 பேர் இறந்தான். நீங்க பேச்சுவாக்குல எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. 41 பேர், இப்போ ஒருத்தர் 42 பேர் தான். அங்க 5 இங்க 5. திமுகவுடைய ஆஷோல தான் 5. இல்ல அந்த கார்ல போடும்போது 5 பேர் இறந்து போயிட்டான். அந்த கார்ல போனவங்க எல்லாம் இறந்தாங்க. சார் எது எப்படியா இறந்து போனானா போகலையா? அதுதான் யமன்னு நீங்க தான் சொல்லிட்டீங்களே, எடுக்க போறது இவர் தான் அப்படின்ட்டீங்க. அப்போ இது யமன் தானே அதை எடுக்கும். அப்ப யமன் நாங்க படிச்சிருக்கோம் சார், யமன் தான் உயிர் எடுக்கும் சார். அதனால நாங்க எல்லாவாவும் இருப்போம், யமனாவும் இருப்போம், பிரம்மனாவும் இருப்போம். ஐயோ புரியுதா? அப்படியா? ஆமா. ஓ, நீங்க பிரம்மா தாங்க. ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களே, எத்தனையோ படத்துல எல்லாம் வந்து தனியா எல்லாம் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாங்க, புருஷன் பொண்டாட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப அவங்க உண்டு பண்ற பிரம்மா தானே சார். சார், ஆக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் பெருமாள், அழிக்கும் கடவுள் சிவபெருமான். புரியுதுங்களா? இதுல எங்க தலைவர் வந்து 3 இருப்பாரு. ஓ, ஆக்கல், அழித்தல், அப்புறம் காத்தல். சார், ஓ, யாரை காப்பாரு? சார், தமிழ்நாட்டு மக்கள், சார் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்து வந்த கடவுள் அவரு. அத பல தடவை நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க சார். ஷோ, அப்போ வந்து இயற்கையிலே வந்துட்டாரா இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்து அப்படி உருவாயினாரா? சார், கருவுல உருவாகி வந்தாரா? இயேசுநாதரோட அப்பா அம்மா யாரு சார்? இயேசுநாதரோட அப்பா அம்மா யாரு? அது அந்த நாட்டுக்கோட்டையில ஆட்டுக்கோட்டையிலே இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் தான். கருவுல உருவாகாம பிறந்தவர் இயேசுநாதர், கருவோட உருவாகி பிறந்தவர் இவரு. அப்படி இயேசுநாதர் கருவுல உருவாகலையா? கருவுல உருவாகல. என்னங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சு கடைசியில மாட்டுக்கோட்டையில அந்த அம்மா மாசமா. சார், அதுதான் சார், அவங்க வந்து கருவுல கடவுளால் உருவாக்கப்பட்ட குழந்தை. புரியுதுங்களா? ஆனா கருவுல உருவாகல. ஆமா. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்ல. இல்ல, இப்ப கூட சொல்றானுங்க, ஒரு காய் காய்க்கணும், ஒரு பூ பூக்கணும்னா கூட அந்த பூவில் மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று உண்டானா தான் காய்க்கும், பழம் வரும், அப்படி இப்படிங்கிறான். அது மாதிரி இது மகரந்த சேர்க்கை மாதிரி ஆணும் பெண்ணும் மகரந்த சேர்க்கை ஒன்னானா தானே குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது சயின்ஸ். அப்ப இயேசுநாதரே பிறக்கலங்கிறீங்களா? நாசமா போச்சு. நான் இயேசுநாதர் கருவுல தான் உருவானாருன்னு. இல்ல சார், இல்ல சார். அப்படியா? ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. தலைவர் கரெக்ட். அவர் ஏன்னா அவர் வந்து சார் இயேசுநாதன் சொன்னோம்னா உடனே நான் நாமத்தை போட்டுட்டு இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க. ஆமா, நீங்க நல்லா ஐயப்பனை எடுத்துக்கீங்க. ஐயப்பன் கருவுல உருவானாரு, கேங்க கீழே சிந்துனதுல உருவாயிட்டாரு சார். ஐயப்பனுடைய கதை அந்த புராண கதையில என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணர் அதாவது பரமாத்மா, நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பரமாத்மா பெண்ணிடமிட்டு சிவனோட சேர்ந்து அந்த கலந்த பறந்துச்சான். சார், ஆம்பளைக்கு ஒண்ணு சேர்ந்தா எப்படி சார் குழந்தை உருவாகி கருவாகி நடக்குமா சார்? ஆம்பளை இல்ல, அவர் பெண் ஆயிட்டாரு. பெண் அவங்க தான் உருவம் எடுத்துக்குவாங்கல்ல, பெண் உருவம் எடுத்துட்டு பெண் உருவமா எடுத்து ஆணோட சேர்ந்து அந்த குழந்தை பிறந்தது. அதுதான் கணக்கு, அப்படிதான் சொல்றாங்க. அதுதான் சரித்திரம். சரித்திரத்தை மாத்தி எழுதுறாங்க சார். அப்படியா சார்? ரொம்ப தப்பு சார். இங்க வந்து என்ன தெரியுமா நீங்க நினைக்கிறீங்க, திருவள்ளுவருக்கே இங்க வந்து தப்பு கொடுத்தவங்களா? ஆமா, உங்க தலைவர் தப்பு கொடுத்தாருல திருவள்ளுவருக்கு. சார், திருவள்ளுவரே எங்க கட்சி மாத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு சார். ஐயோ, யாரு வச்சிருக்கா திருவள்ளுவரை? சார், கலைஞர் இருக்கிறப்ப நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி வச்சிருந்தாரு. ஓ, புரியுதுங்களா? அதே அந்த 1330 பழைய கூர்லயே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, நாங்க என்ன பண்ணோம்? இப்ப எங்களுக்கு வேணும், அப்ப எங்க கூட வந்துட்டாரு. இப்ப புதுமையான குரல் எல்லாம் கொஞ்சம் எழுதி நாங்க அதுல திருத்தம்லாம் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில இது படிச்சேன். லண்டன்ல மகாராணி இருக்கக்கூடிய அவங்க வச்சிருக்க அந்த லைப்ரரியில திருக்குறள் புத்தகம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகம் அங்கே இருக்கான். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் வச்சிருக்காங்களாம். அப்போ அவங்களும் வள்ளுவரை. சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அதாவது உலகத்திலேயே வந்து பைபிளுக்கு அடுத்தாப்புல மொழிமாற்றம் செய்யப்பட்ட புத்தகம் வந்து திருக்குறள். ஓ, அப்படியா? ஆமா. ஆனா அதை இத்தனை வருஷம் டெவலப் பண்ணாமே வச்சிருக்கானுங்களே.
டெவலப் பண்ணலையா? ஆமா 1330 தானே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் டெவலப் பண்ணி அடுத்தடுத்த குரல் இன்ன வரைக்கும் எழுதியிருக்க வேணாமா? அவர் மட்டும்தான் இத்தனை வருஷமா அறிவாளியா? நாங்கெல்லாம் அடுத்தாப்புல ஆகக்கூடாதா? ஆகலாம் ஐயா, ஆகலாம். திருவள்ளுவர் மட்டுமே சொல்லிட்டு இருக்க கூடாது. எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நீங்களும் வள்ளுவருடைய வழி வந்தவங்க மாதிரி தான் தெரியுது. நான் வந்த வள்ளுவர் வழியெல்லாம் கிடையாது சார். நாங்க ராஜ பரம்பரை, ராஜராஜ சோழனோட பரம்பரை. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜராஜ சோழனின் பேரனோட 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 பேரனன். ஓ அப்படியா? கடைசி தலைமுறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து. ஓ புரியுதுங்களா? ஆமா. இல்ல தப்பா நினைக்காதீங்க. ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன். அவருக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கும்ல, அவருக்கு ஒரு பிள்ளைக்கு புள்ள புள்ள பிள்ளைக்கு புள்ள புள்ள புள்ள. சொல்ற கேளுங்க சார், ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வாரிசுகள் இல்லாம போயிடுச்சு. இது நான் சரித்திரத்தை படிச்சவன், அதனால சொல்றேன். சார் நீங்க நேரடி திருமணத்துல பிறந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓ நீங்கெல்லாம் வப்பாட்டி விட்டு பிள்ளைகள்னு சொல்றீங்க. அப்புறம் ஓ உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த காலத்துல எல்லாம் வந்து புரியுதுங்களா, நிறைய பொண்டாட்டி கட்டிப்பாங்க, எல்லாருக்கும் புள்ள இருக்கும். புரியுதுங்களா? நீங்க மட்டும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உலகத்துல முத வந்து ஏதாம் ஆவால் தான். முத உலகத்துல ஆதாம் ஏவால் தான். அவங்களோட பிள்ளைங்கள தான் நீங்களும். புரியுதுங்களா? அப்படியே எங்களை மட்டும் அப்பாட்டி ஒத்த பிள்ளையான்னு யோசிச்சிடாதீங்க. நீங்க எல்லாம் என்ன இந்த இது விஜயநகர பேரரசோட வம்சாவளி தானே நீங்களாம்? திருமலை நாயக்கரோட அந்த வம்சாவளி தானே? எங்களுக்கு தெரியாதே என்ன? ஆமா, அவர் திருமலை நாயக்கருக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தது? அப்ப 4க்கு 4 விதமான வம்சாவளி வந்திருக்கும்ல. அவருக்கு வாரிசே இல்லை. வாரிசு இல்லையா? திருமலை நாயக்கருக்கு வாரிசு இல்லை. வாரிசு இருந்தது உங்களுக்கு தெரியாம போயிருக்கு. தெரியாம போச்சு. இப்ப ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு வாரிசு இல்லைங்கிறது தெரியலன்னு பேசுறீங்களே, அதே மாதிரி திருமலை நாயக்கர் வாரிசு இல்லைன்னு தெரியும். பாருங்க, ராஜராஜ சோழனுக்கு வாரிசுனா அவருடைய மகள் குந்தவை இருக்காங்களே, குந்தவைக்குடைய பேரனை விஜயாலய சோழனை 8 வயசு பையனை செங்கியிலிருந்து அவனை கொண்டுட்டு வந்து அவனுக்கு பட்டம் சூட்டி அவன்தான் தஞ்சைய சோழ மண்டலத்தை ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் பேர் விஜயாலய சோழன். அது குந்தவியினுடைய பேரன். புரியுதுங்களா? செங்கியிலிருந்து கொண்டுட்டு வந்தான். இதுதான் சரித்திரம். இந்த கதை ஏன் சார் மணிரத்னம் தெரியல? மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எடுத்ததுல ஏன் இந்த கதையை சொல்லல? ஒரு சோழ பரம்பரையோட ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காரு சார். வரலாற மறைச்சிட்டாங்க. அப்போ மறைச்சிட்டாங்க சார். வரலாற மறைச்சு பேசுறதுங்கிறது இந்த சினிமாக்காரன் புத்திங்களா சார்? சினிமாக்காரர்கள் சந்தர்ப்பவாதிகள், உண்மையை எடுத்து பேச மாட்டாங்க. ஆமா, அந்த என்னைக்குமே சினிமாக்காரனை நம்ப கூடாது சார். ஐயோ நீங்க அங்கதானே சார் இருக்கீங்க. அப்ப நம்ப கூடாது. எல்லாரையும் நம்ப கூடாதுன்னு இல்ல, என்னைய நம்பலாம். சரி, எங்க தலைவர் விஜய் நம்பலாம். ஓ சரி, ஆமா சரி சரி.